Good morning students, I am continuing my 19th presentation. Today's topic is pretty good privacy, that is PGP. First we will see what is PGP. PGP, it is a popular program used to encrypt and decrypt email over the internet. ஸோ இந்த பிஜிபி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ஆஃப் இமெயில் ஓவர் த இன்டர்நெட். ஓகேவா, அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீலி அவைலபிள் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் ஃபார் இமெயில் செக்யூரிட்டி. ஸோ இந்த பிஜிபின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரு, ஃப்ரீலி அவைலபிள் சாஃப்ட்வேரு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் எ இமெயில் செக்யூரிட்டி. இன்டர்நெட்டில் நமக்கு ஒரு இமெயில் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கோசரம் நமக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது, பிஜிபி சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. இந்த சாஃப்ட்வேரை யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டெவலப்டு பை ஃபிலிப் ஜிம்மர்மேன் இந்த இயர் 1991. ஸோ இந்த பிஜிபி வந்து பார்த்திங்கன்னா 1991 இந்த ஃபிலிப் ஜிம்மர்மேனால் டெவலப் செய்யப்படுது. எதுக்குன்னா டு ப்ரொவைட் த இமெயில் செக்யூரிட்டி அப்படின்னு. PGP was once the most widely used privacy ensuring program by individuals and also used by many corporations. ஸோ இந்த பிஜிபின்றது வந்து இண்டிவிஜுவல்ஸும் ஆஸ் வெல் அஸ் மெனி கார்பரேஷன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க டு ப்ரொவைட் த இமெயில் செக்யூரிட்டி அப்படின்னு. ஸோ பிஜிபி இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ப்ரோக்ராம் இஸ் யூஸ் டு ப்ரொவைட் த இமெயில் செக்யூரிட்டி அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பிஜிபி சர்வீசஸ். ஸோ இந்த பிஜிபி சர்வீசஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 5 சர்வீசஸ் விச் இஸ் நத்திங் பட் அத்தன்டிகேஷன், கான்ஃபிடென்ஷியலிட்டி, கம்ப்ரெஷன், இமெயில் காம்பட்டபிலிட்டி, செக்மெண்டேஷன். இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸை இந்த பிஜிபி நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஒவ்வொரு சர்வீஸையும் நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அத்தன்டிகேஷன். அத்தன்டிகேஷன் அப்படின்னா என்னென்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் மத்தியில் ஒரு ப்ரூஃபை க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ சென்டர் தான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு அப்படின்னு ரிசீவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக க்ரியேட் பண்ணுறது ஒரு அத்தன்டிகேஷன். ஓகேவா, ஒரு ப்ரூஃபை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த அத்தன்டிகேஷன் அப்படின்றது பேர். ஸோ அதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்வீஸ் ப்ரொவைடட் பை த பிஜிபி. இந்த அத்தன்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த பிஜிபி வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் கிரியேட்ஸ் எ மெசேஜ் அண்ட் he uses SHA-1 algorithm used to generate 160-bit hash code for message to be sent. The hash code is encrypted with RSA algorithm using the sender's private key and the result is prepended to the message. At the receiver side, the receiver uses RSA algorithm with the sender's public key to decrypt and recover the hash code. The receiver generates a new hash code for received message and compress it with the decrypted hash code. If the two match hash code of the received message and decrypted hash code, received message is accepted as authentic. ஸோ இங்கே வந்து ஒரு அத்தன்டிகேஷன் அப்படின்றது எப்படி க்ரியேட் ஆகுது, அதாவது ஒரு சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு அத்தன்டிகேஷன் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்றது தான் உங்களுக்கு இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கு புரியலன்னா நான் இங்கே வந்து இந்த பிளாக் டயக்ராம் மூலிமா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு அத்தன்டிகேஷன் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் அனுப்பக்கூடிய இமெயில் மெசேஜுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹேஷிங் கோடு ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஹேஷிங் கோடு தான் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா தே ஆர் யூஸிங் SHA-1 அல்காரிதம், SHA-1 அல்காரிதம் யூஸ் பண்ணி தே ஆர் ஜெனரேட்டிங் 160-bit ஹேஷ் கோட் அப்படின்றத இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஹெச்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல தான் SHA-1 அல்காரிதம் யூஸ் பண்ணி H1 அதாவது உங்களுக்கு ஹேஷ் கோடை இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரேட் பண்ணுற அந்த ஹேஷ் கோடு தான் என்னென்னா டைஜஸ்ட்னு பேர். அந்த டைஜஸ்ட்டை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா என்கிரிப்ட் பண்ண போகிறாங்க. அந்த என்கிரிப்ஷன் எதை வச்சு பண்ண போகிறாங்கன்னா இந்த சென்டரோட, அதாவது சென்டருன்றது ஏ அப்படின்னு, இந்த சென்டரோட ப்ரைவேட் கீயை வச்சு என்கிரிப்ஷன் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த என்கிரிப்ஷன் பண்ண இதையும் இங்கே கொண்டு வராங்க. அதே நேரத்தில் ஒரிஜினல் மெசேஜ் இந்த இடத்துல கொண்டு வராங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ரெண்டையும் இந்த இது பார்த்திங்கன்னா கான்காட்டினேஷன்னா என்னென்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணுறாங்க. அதாவது என்கிரிப்டட் ஹேஷ் கோடையும்
ஒரிஜினல் இமெயில் மெசேஜையும் ரெண்டையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா கன்கார்டினேஷன் ஒன்றா கம்பைன் பண்ண போகிறாங்க. ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்ப்ரெஷன் பண்ண போகிறாங்க. கம்ப்ரெஷன் பண்ணிவிட்டு அதை வந்து ரிசீவருக்கு அமுச்சு விடுவாங்க. இப்போ ரிசீவர் சைடு என்ன நடக்கும்னா அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ரிசீவர் யூசஸ் ஆர்எஸ்ஏ. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ரிசீவர் யூசஸ் ஆர்எஸ்ஏ. ஸோ ரிசீவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆர்எஸ்ஏ அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறாரு. ஓகேவா? ஸோ அதை அந்த ஆர்எஸ்ஏ அல்காரிதம் யூஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ண இங்கே பாருங்கள், அதை தான் சொல்லியிருக்கேன். டு டீக்ரிப்ட் அண்ட் ரிகவர் த ஹேஷ் கோடு. ஓகேவா? இந்த ஆர்எஸ்ஏவையும் இந்த சென்டரோட பப்ளிக் கீயும் வச்சு ஹீ கோயிங் டு டீக்ரிப்ட் அண்ட் ரிகவர் த ஹேஷ் கோட் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு அவர் என்ன பண்ண போகிறாருன்னா ரிசீவர் ஜெனரேட் நியூ ஹேஷ் கோட் ஃபார் ரிசீவ்டு மெசேஜ் அண்ட் கம்பேர்ஸ் இட் வித் த டீக்ரிப்டட் ஹேஷ் கோட். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து என்கிரிப்டட் ஹேஷ் கோடும் உங்களுக்கு ஒரிஜினல் மெசேஜும் இந்த இடத்துல வருது. இப்போ ரிசீவர் என்ன பண்ண போகிறாருன்னா சென்டரோட பப்ளிக் கீயை வச்சு ஹேஷ் கோடை டீக்ரிப்ட் பண்ணுவார். அந்த டீக்ரிப்ட் பண்ண ஹேஷ் கோடை இந்த இடத்துல இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மெசேஜுக்கு இவர் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி அல்காரிதம் யூஸ் பண்ணி இவர் ஒரு ஹேஷ் கோடை ஜெனரேட் பண்ணுவார். ரிசீவர் ஒரு ஹேஷ் கோடை ஜெனரேட் பண்ணுவார். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவார்னா சென்டர் அமிச்ச ஹேஷ் கோடையும் இவர் ரிசீவ் பண்ண மெசேஜுக்கு ஜெனரேட் பண்ண ஹேஷ் கோடையும் ரெண்டையும் கம்பேர் செய்வார். இப்போ ரெண்டையும் கம்பேர் செய்யும்போது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா ஒரு அத்தன்டிகேஷன் கிடைக்கும். அதாவது சென்டரோட மெசேஜ் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாமல் ரிசீவருக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு அத்தன்டிகேஷன் ரிசீவருக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அத்தன்டிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடட் பை த பிஜிபி அப்படின்றது. இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம்னா என்கிரிப்ஷன் யூஸிங் பப்ளிக் கீ அண்ட் டீக்ரிப்ஷன் யூஸிங் ப்ரைவேட் கீ அப்படின்னு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேஷ் கோடு என்கிரிப்ஷனுக்கு உங்களுக்கு வந்து ப்ரைவேட் கீயும், அதே மாதிரி ஹேஷ் கோடு டீக்ரிப்ஷனுக்கு பப்ளிக் கீயும் யூஸ் ஆகும். ஓகேவா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டரோட ப்ரைவேட் கீ வச்சு என்கிரிப்ஷன் ஆஃப் ஹேஷ் கோடு நடக்கும். அதே மாதிரி சென்டரோட பப்ளிக் கீயை வச்சு ஹேஷ் கோடு டீக்ரிப்ஷன் நடக்கும். ஓகேவா? அதுதான் நீங்கள் முக்கியமாக இந்த இடத்துல கவனிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த உங்கள் வரக்கூடிய ஹேஷ் கோடையும் நீங்கள் வந்த ஒரிஜினல் மெசேஜுக்கு நீங்கள் டெவலப் பண்ண ஹேஷ் கோடையும் ரெண்டு மேட்ச் ஆனிச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த விதமான மாடிஃபிகேஷனும் இல்லாமல் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்டெட் ஆஃப் செக்கிங் ஹோல் ஒரிஜினல் மெசேஜ் we are going to check only the hash code. என்னென்னா டு சேவ் டைம் அண்ட் ஆல்சோ டு ஹாவ் த கன்ஃபர்மேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் இருந்தாலும் என்டையர் ஹேஷ் கோடும் உங்களுக்கு வேரி ஆகிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் நான் நடத்தியிருந்தேன். ஸோ அதனால் அந்த ஹேஷ் கோடு மேட்ச் ஆச்சுனாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மெசேஜ் தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை தான் இங்கே பாருங்கள், நம்ம இங்கே உங்களுக்கு சிம்பிளாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ சென்டர் வந்து அனுப்பக்கூடிய மெசேஜை அவர் என்ன பண்ணுறாருன்னா அல்காரிதம் யூஸ் பண்ணி he is going to create one hash code. ஓகேவா? அந்த ஹேஷ் கோடை அப்படியே அனுப்பாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆர்எஸ்ஏ என்ற ஒரு என்கிரிப்ஷன், அதாவது இந்த சென்டர்ஸ் ப்ரைவேட் கீயை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போகிறாருன்னா என்கிரிப்ஷன் பண்ணுறாரு. என்கிரிப்ஷன் பண்ணி ரெண்டையும் கன்கார்டினேஷன், அதாவது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறாரு. ஒரிஜினல் மெசேஜையும் என்கிரிப்டட் ஹேஷ் கோடையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அவர் வந்து ரிசீவருக்கு அனுப்பிச்சி விட்றாரு. இப்போ ரிசீவர் ரிசீவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாருன்னா உங்களுக்கு வந்து திரும்பி ஆர்எஸ்ஏ டீக்ரிப்ஷன் மெத்தட் மூலிமா அவர் என்ன பண்ண போகிறாருன்னா உங்களுக்கு இந்த சென்டரோட பப்ளிக் கீயை வச்சு நமக்கு டீக்ரிப்ஷன் பண்ண போகிறாரு. ஆர்எஸ்ஏ டீக்ரிப்ஷன் இந்த இடத்துல பண்ண போகிறாரு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு என்கிரிப்டட் ஹேஷ் கோடு வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா டீக்ரிப்ட் ஆகி நமக்கு வந்து சென்டரோட ஹேஷ் கோடு இந்த இடத்துல கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரிஜினல் மெசேஜுக்கு அவர் ஒரு ஹேஷ் கோடை ஜென்ரேட் பண்ணுவார், ரிசீவர் ஒரு ஹேஷ் கோடை ஜென்ரேட் பண்ணுவார். ஸோ சென்டர் அமைச்ச ஹேஷ் கோடையும் இவர் ஜென்ரேட் பண்ண ஹேஷ் கோடையும் ரெண்டையும் செக் பண்ணி பார்ப்பார். ரெண்டு ஹேஷ் கோடும் மேட்ச் ஆச்சுன்னா அதே மெசேஜ் சென்டர் அமைச்ச மெசேஜ் தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன், அத்தன்டிகேஷன் கிடைக்கும் ரிசீவருக்கு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு பிஜிபி வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு அத்தன்டிகேஷன் சர்வீஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜிபி சர்வீஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஷியலிட்டி. அதாவது கான்ஃபிடென்ட் அப்படின்னா என்னென்னா ப்ரைவசி.
அதாவது சென்டரும் ரிசீவரும் மட்டும்தான் அந்த மெசேஜை வந்து பார்க்க முடியும். நடுவில் ஹேக்கர்ஸோ இல்லை தேர்ட் பார்ட்டி யாராலையும் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கவோ இல்லை மாடிஃபிகேஷனோ பண்ண முடியாது. அதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியலிட்டின்னு பேர். அதுக்கு வந்து இந்த பிஜிபி எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத இங்கே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது சென்டர் சைடும் ரிசீவர் சைடும் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சென்டர் சைடு பாருங்கள். த சென்டர் ஜென்ரேட்ஸ் எ மெசேஜ் அண்ட் a random 180 bit number to be used as a session key for the message only, for this message only. ஸோ இந்த செஷன் கீ அப்படின்றத என்னென்னா சிமெட்ரிக் கீ அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஒரு அந்த கீயை வச்சு ஒரு என்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க, த மெசேஜ் இஸ் என்கிரிப்டட் யூஸிங் கேஸ்ட் 128 வித் த செஷன் கீ. ஸோ ஒரிஜினல் மெசேஜை இந்த செஷன் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுறாங்க. தென் செஷன் கீ இஸ் என்கிரிப்டட் வித் ஆர்எஸ்ஏ யூஸிங் ரெசிபியன்ஸ் பப்ளிக் கீ. ஓகேவா? ஸோ செஷன் கீ என்ன பண்ண போகிறாங்கன்னா அதை ரிசீவருக்கு அமுச்சு வைக்கணும். ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்கன்னா அதை வந்து என்கிரிப்ட் பண்ணி, ஏன்னா அந்த செஷன் கீயை நடுவில் யாரும் வந்து எடுத்துடக்கூடாது, ஹேக் பண்ணிடக்கூடாது. அதனால் அதை என்கிரிப்ட் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ண போகிறாங்கன்னா ரெசிபியன்ஸோட பப்ளிக் கீயை வச்சு அதை என்கிரிப்ட் பண்ணுறாங்க. செஷன் கீயை உங்களுக்கு என்கிரிப்ட் பண்ணுறாங்க. அதை ஒரு சேஃப்கார்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிசீவருக்கு அமுச்சு வைப்பாங்க. ஸோ இப்போ என்ன நமக்கு ஃபைனலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மெசேஜும் அதாவது என்கிரிப்டட் மெசேஜ் யூஸிங் செஷன் கீ. ஓகேவா? என்கிரிப்டட் மெசேஜ் யூஸிங் செஷன் கீ அந்த என்கிரிப்டட் மெசேஜும் அது கூட என்ன ஆகுதுன்னா என்கிரிப்டட் செஷன் கீயும் ரெண்டையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்பைன் பண்ண போகிறாங்க. கன்கார்டினேஷன் பண்ணி உங்களுக்கு ரிசீவர் சைடு அனுப்பிச்சி வைப்பாங்க. ரிசீவர் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த செஷன் கீயை வந்து எடுக்கணும். அதுக்கோசரம் ரிசீவர் என்ன பண்ணுவார்னா டீக்ரிப்ட் அண்ட் ரிகவர் த செஷன் கீ. இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா அந்த ரிசிபியன்ஸோட ப்ரைவேட் கீயை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா செஷன் கீயை உங்களுக்கு டீக்ரிப்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு அந்த டீக்ரிப்டான செஷன் கீயை வச்சுக்கிட்டு உங்களுக்கு மெசேஜை வந்து என்கிரிப்டட் மெசேஜை அவர் டீக்ரிப்ட் பண்ணுவார். ஓகேவா? அப்போ அவருக்கு அந்த ஒரிஜினல் மெசேஜ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து போத் டைப் ஆஃப் சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன், அதே நேரத்தில் அந்த சிமெட்ரிக் கீயை வந்து நம்ம வந்து ஒரு பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் பண்ணுறனால நமக்கு ஃபுல் சேஃப்டியாக, அதாவது ப்ரைவசியாக சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து சேருது அப்படின்னு. ஸோ அதை தான் இந்த பிளாக் டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த மெசேஜ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அனுப்பக்கூடிய இமெயில் மெசேஜை கம்ப்ரஸ் பண்ணிடுறோம். ஸோ கம்ப்ரஸ் பண்ண மெசேஜை ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக, அதாவது சென்டருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ரிசீவருக்கு மட்டும்தான் தெரியணுன்றதுக்கோசரம் என்ன பண்ணுறாங்கன்னா என்கிரிப்ஷன் ஸ்கீமை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ என்கிரிப்ஷன் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், they are going for symmetric encryption அப்படின்றது. ஸோ சிமெட்ரிக் என்கிரிப்ஷனுக்கோசரம் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரே கீ மஸ்ட் பி யூஸ்டு, சேம் கீ மஸ்ட் பி யூஸ்டு பை சென்டர் அண்ட் த ரிசீவர். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செஷன் கீ அப்படின்றத ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து என்கிரிப்ட் பண்ணுறாங்க. கம்ப்ரஸ்டு மெசேஜை என்கிரிப்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ரஸ்டு மெசேஜ் இந்த இடத்துல வந்துடுது. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த சீக்ரெட் கீயை ரிசீவருக்கு அமுச்சு வைக்கணும். ஸோ அந்த சீக்ரெட் கீயை ஜென்ரலாக அனுப்பாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சீக்ரெட் கீயை ஒரு என்கிரிப்ஷன் பண்ணுறாங்க. எதை வச்சு பண்ணுறாங்கன்னா ரிசிபியன்ஸ், அதாவது ரிசீவரோட பப்ளிக் கீயை வச்சு அந்த செஷன் கீயை என்கிரிப்ட் பண்ணி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ண செஷன் கீயும் என்கிரிப்டான உங்களுக்கு ஒரு கம்ப்ரஸ்டு இமெயில் மெசேஜும் இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ இந்த டார்க் கிரே கலருன்றது உங்களுக்கு கம்ப்ரஸ்டான இமெயில் மெசேஜ், என்கிரிப்டட் கம்ப்ரஸ்டு இமெயில் மெசேஜ். இந்த லைட் கிரே கலருன்றது என்னென்னா செஷன் கீ, என்கிரிப்டட் செஷன் கீ ரெண்டும் இந்த இடத்துல வருது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செஷன் கீ தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செஷன் கீயை ரெக்கவர் பண்ணுறதுக்கோசரம் டீக்ரிப்ஷன் பண்ணுறாங்க. எதை வச்சு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவரோட ப்ரைவேட் கீயை வச்சு டீக்ரிப்ஷன் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செஷன் கீயை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கிரிப்டட் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அந்த என்கிரிப்டட் கம்ப்ரஸ்டு மெசேஜை இந்த செஷன் கீயை வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்னா கம்ப்ரஸ்டு ஃபார்மேட்டில் இருக்கிறத நமக்கு என்ன இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா டீகம்ப்ரஸ் பண்ணுவாங்க. டீகம்ப்ரஸ் பண்ண மெசேஜை
நமக்கு டீகம்ப்ரஸ் ஆனது வந்து நமக்கு ஒரிஜினல் மெசேஜாக ரிசீவருக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சிமெட்ரி கீ ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறனால நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியலிட்டியை சென்டருக்கும் ரிசீவருக்கும் க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம மெசேஜை வந்து யாரும் பார்க்க முடியல அப்படின்னு இந்த என்கிரிப்ஷன் ஸ்கீம் மூலிமா இந்த பிஜிபி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதை தான் இங்கே பார்க்குறோம். உங்களுக்கு இங்கே சிம்பிளாக இந்த பிளாக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் மெசேஜ். அதை செஷன் கீ வச்சு என்கிரிப்ட் பண்ணி இங்கே பாருங்கள் என்கிரிப்டடாக மாறிடுச்சு. இங்கே எல்லோ கலராக இருந்தது, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பிங்க் கலராக மாறிடுச்சு. ஏன்னா என்கிரிப்டட் வெர்ஷனாக மாறிடுச்சு. இப்போ இந்த செஷன் கீ இருந்தால் வச்சு நீங்கள் என்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே செஷன் கீயை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே டீக்ரிப்ட் பண்ணணும். ஸோ அந்த செஷன் கீயை ஜென்ரலாக அப்படியே அனுப்பாமல் என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு ஒரு அசிம்ட்ரிக் என்கிரிப்ஷன் பண்ண போகிறோம். அதனால் ரிசீவரோட பப்ளிக் கீயை வச்சு அதை என்கிரிப்ஷன் பண்ணி இந்த கீயை என்கிரிப்ஷன் பண்ணி ஸோ என்கிரிப்டட் செஷன் கீயும் என்கிரிப்டட் மெசேஜையும் ரிசீவருக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். இங்கே என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் ஓப்பன் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாருன்னா இந்த செஷன் கீயை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கோசரம் அவர் என்ன பண்ணுவார்னா தன்னுக்கிட்ட இருக்கிற ப்ரைவேட் கீயை வச்சு இதை டீக்ரிப்ட் பண்ணுவார். டீக்ரிப்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன கிடைக்குன்னா செஷன் கீ கிடைக்கும். இந்த செஷன் கீயை வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா இந்த என்கிரிப்டட் மெசேஜை அவர் டீக்ரிப்ட் பண்ணுவார். ஏன்னா இங்கே என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நம்ம செஷன் கீ யூஸ் பண்ணோம். அதே கீயை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இங்கே டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செஷன் கீயை வச்சு அவர் டீக்ரிப்ட் பண்ணுவார். டீக்ரிப்ட் பண்ணோன்னே அவருக்கு வந்து ரிசீவர் சைடுக்கு அவருக்கு வந்து ஒரிஜினல் மெசேஜ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் மெத்தட் மூலிமா, அதாவது சீக்ரெட் கீ அஸ் வெல் அஸ் பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் மூலிமா ஒரு கான்ஃபிடென்ஷியலிட்டியை சென்டருக்கும் ரிசீவருக்கும் இந்த பிஜிபி சர்வீஸை க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த பிஜிபி சர்வீஸ் இது பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன். ஸோ என்ன மாதிரியான கம்ப்ரெஷன்னா டு மினிமைஸ் த ஸ்பேஸ், அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருப்பேன். பிஜிபி கம்ப்ரஸஸ் தி மெசேஜ் ஆஃப்டர் அப்ளைங் த சிக்னேச்சர் பட் பிஃபோர் என்கிரிப்ஷன். ஸோ இந்த கம்ப்ரெஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆஃப்டர், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ரெஷன் அப்படின்றது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நடக்கும். ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த இடத்துல புரியும். ஓகேவா? இங்கே ஹேஷ் கோடு ஜெனரேஷன் பண்ண பிறகு தான் நமக்கு கம்ப்ரெஷன் பண்ணணும். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஹேஷ் கோடு ஜெனரேட் ஆன வழி தான் இந்த கம்ப்ரெஷன் பண்ணணும். பிஃபோர் என்கிரிப்ஷன், இந்த இடத்துல என்கிரிப்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கம்ப்ரெஷன் இருக்கும் அப்படின்னா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. The PGP compress the message after applying the signature but before encryption. This has the benefit of saving space both for email transmission and for file storage. So இந்த compression எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் டிரான்ஸ்மிஷன் ஸ்பேஸ்க்கும் அதே நேரத்தில் ஃபைல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸையும் நமக்கு குறைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கம்ப்ரெஷனை வந்து இசட் சிம்பிளை வச்சு உங்களுக்கு டினோட் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் இசட் இன்வர்ஸ் சிம்பிளை வச்சு டீகம்ப்ரெஷனை உங்களுக்கு டினோட் பண்ணியிருப்பாங்க. மெசேஜ் என்கிரிப்ஷன் இஸ் அப்ளைடு ஆஃப்டர் கம்ப்ரெஷன் டு ஸ்ட்ரென்தன் த கிரிப்டோகிராஃபிக் செக்யூரிட்டி. ஏன் இது வந்து நமக்கு வந்து இந்த என்கிரிப்ஷன் வந்து இந்த கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த செக்யூரிட்டிக்கோசரம் தான் மெசேஜ் கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து என்கிரிப்ஷன் மெத்தட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கிரிப்ட் அனலைசிஸ் மோர் டிஃபிகல்ட். கிரிப்ட் அனலைசிஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இட் இஸ் நத்திங் பட் ஹேக்கிங்கு. அந்த ஹேக்கிங் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ கம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா இட் மஸ்ட் பி டன் ஆஃப்டர் த சிக்னேச்சர், ஹேஷ் கோட் ஜெனரேஷன் பண்ண பிறகு நடக்கணும். அதே நேரத்தில் என்கிரிப்ஷனுக்கு முன்னாடி நடக்கணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அது வந்து என்னென்னா இந்த பிஜிபி சர்வீஸ் இட் யூசஸ் த ஜிப் அல்காரிதம். ஓகேவா? ஜிப் அல்காரிதம் வச்சுட்டு இது வந்து கம்ப்ரெஷனும் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இமெயில் காம்பட்டபிலிட்டி. இமெயில் காம்பட்டபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் அதாவது அனுப்பக்கூடிய அந்த இமெயில் வந்து ஆல் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸில் ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்றது தான் இமெயில் காம்பட்டபிலிட்டி. ஏன்னா நம்ம என்ன மாதிரியான வேணாலும் டிவைஸ் யூஸ் பண்ணலாம், லைக் மேக்கு விண்டோஸு அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டிவைசஸ் வந்து ஆப்பிள் ஃபோனு, ஆண்ட்ராய்ட் ஃபோனு அந்த மாதிரி டிவைஸஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா விதமான இதுக்கும் இந்த இமெயில் வந்து காம்பட்டபிலிட்டியாக இருக்கணும். ஸோ அதுக்கு எப்படி இது ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் யூசஸ் ராடிக்ஸ் 64 என்கோடிங் ஸ்கீம். அதுதான் இங்கே வந்து இந்த பிஜிபி சர்வீஸ் யூஸ் பண்ணுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ரிசல்ட்டிங் மெசேஜ் பிளாக் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஃப் ஆர்பிட்ரி 8-bit oscillators. However, many electronic mail system only permit use of blocks consisting of ASCII text. ஓகேவா? ASCII text மட்டும்தான் யூஸ் ஆகும். To accommodate this restriction, PGP provides the service of converting the raw 8-bit binary stream to stream of printable
ASCII கேரக்டர்ஸ். ஸோ இந்த ரேடிக்ஸ் 64ன்ற என்கோடிங் ஸ்கீம் மூலிமா நமக்கு இந்த 8 பிட் பைனரி ஸ்ட்ரீமை வந்து நம்ம வந்து ASCII கேரக்டர்ஸாக மாற்றிடுறோம். த ஸ்கீம் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ் இஸ் ரேடிக்ஸ் 64 கன்வர்ஷன். எந்த மாதிரியான என்கோடிங் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடிக்ஸ் 64ன்ற என்கோடிங் ஸ்கீம் மூலிமா நமக்கு இதை இமெயில் காம்பட்டபிலிட்டியை நம்மளால் இந்த PGP சர்வீஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PGP சர்வீஸ் ஆல்சோ ப்ரொவைட் செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி. செக்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா ஸ்ப்ளிட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய பார்சல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து சின்ன சின்ன பார்சலாக மாற்றி ரிசீவருக்கு அமுச்சு விடுவோம். ரிசீவர் என்ன பண்ணுவார்னா அந்த பார்சலை வந்து திரும்பி அவருக்கு ஒரிஜினலாக கிடைக்கணும்னா அதை ப்ராப்பராக திரும்பி ரீஅரேஞ்ச் பண்ணால் தான் அவருக்கு ஒரிஜினலாக கிடைக்கும். ஸோ செக்மெண்டேஷன்னா பிரிக்கிறது, ரீஅசம்பிளினா அதை ஒன்றா சேர்த்துறது. ஸோ அந்த மாதிரி சர்வீஸும் வந்து இந்த PGP சர்வீஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. இந்த பிரிட்டி குட் ப்ரைவசி நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இமெயில் ஃபெசிலியேட்ஸ் ஆஃபன் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு மேக்ஸிமம் லென்த். ஒரு இமெயிலுன்றது ஒரு குறிப்பிட்ட லென்த்து தான் அலோவ் பண்ணும். To accommodate this, PGP automatically subdivides a message that is too large into segments. ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து ரொம்ப லாங்காக இருந்தால் இந்த PGP வந்து என்ன பண்ணுன்னா செக்மெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். அதை வந்து ஈஸியாக இமெயில் அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். த செக்மெண்டேஷன் இஸ் டன் ஆஃப்டர் ஆல் அதர் ப்ராசஸிங். ஃபைனலாக உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் முன்னாடி தான் வந்து உங்களுக்கு இந்த செக்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுதான் சொல்கிறாங்க டன் ஆஃப்டர் ஆல் அதர் ப்ராசஸிங் இன்க்ளூடிங் ரேடிக்ஸ் 64 கன்வர்ஷன். ஃபைனலாக எல்லா கன்வர்ஷனும் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு இந்த செக்மெண்டேஷன் இந்த PGP வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா PGP சர்வீசஸ் ப்ரொவைடட் அப்படின்னு. ஓகேவா. இந்த PGP சர்வீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க்ஸில் கேட்பாங்க. வாட் ஆர் த சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த PGP ஃபார் இமெயில் செக்யூரிட்டி அப்படின்னு உங்களுக்கு 6 மார்க்ஸில் கேட்பாங்க. இல்லைன்னா இண்டிவிஜுவலாக கேட்பாங்க. வாட் ஆர் த அத்தன்டிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடட் பை த PGP, இல்லைன்னா கான்ஃபிடென்ஷியலிட்டி சர்வீஸ் ப்ரொவைட் பை PGP, இல்லைன்னா கம்ப்ரஷன் இன் இமெயில் காம்பட்டபிலிட்டி அப்படின்னு உங்களுக்கு தனித்தனியாக கேட்பாங்க. அதனால தான் உங்களுக்கு தனியாக இந்த இதை வந்து நான் உங்களுக்கு பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த PGP சர்வீசஸை. இதோட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆப்ரேஷன், அதாவது PGP ஆப்ரேஷன் ஒரு இது இருக்குது, அதுதான் உங்களுக்கு 16 மார்க்ஸில் வரும். ஓகேவா. அந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த PGP சர்வீசஸை இங்கே சம்மரியில் என்னான்னு பார்க்குறோம். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது என்னென்னா ஃபார் அத்தன்டிகேஷன் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷா அல்காரிதம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஹேஷ் கோடு ஜென்ரேட் ஆகிறது தான் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏ ஹேஷ் கோட் ஆஃப் த மெசேஜ் இஸ் கிரியேட்டட் யூஸிங் SHA-1. திஸ் மெசேஜ் டைஜஸ்ட் இஸ் என்கிரிப்டட் யூஸிங் DSS ஆர் RSA. ஓகேவா. ஸோ ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு SHA-1ன்றது யூஸ் ஆகுது. அதை வந்து என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு RSA அல்காரிதம் யூஸ் ஆகுது. இதை வச்சுட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அத்தன்டிகேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க, அதாவது சென்டருக்கும் ரிசீவருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியலிட்டிக்கோசரம் மெசேஜ் என்கிரிப்ஷன் செய்யப்படுது. அதுக்கு என்ன மாதிரியான அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்கன்னா கேஸ்ட்டு, ஐடியா, அப்புறம் 3 key ட்ரிபிள் டெஸ்ஸு, இந்த மாதிரியான உங்களுக்கு அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மெசேஜ் இஸ் என்கிரிப்டட் யூஸிங் கேஸ்ட் 128 ஆர் ஐடியா ஆர் 3 டெஸ் வித் 1 time session key generated by the sender. The session key is encrypted using Diffie-Hellman or RSA with the recipient public key and included in the message. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ஷியலிட்டி இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கம்ப்ரஷன் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் யூசஸ் ஜிப் அல்காரிதம். த மெசேஜ் மே பி கம்ப்ரஸ்டு ஃபார் த ஸ்டோரேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் யூஸிங் ஜிப் அல்காரிதம். நெக்ஸ்ட்டு இமெயில் காம்பட்டபிலிட்டிக்கு நமக்கு ரேடிக்ஸ் 64 கன்வர்ஷன் என்கோடிங் ஸ்கீம் யூஸ் ஆகுது. டு ப்ரொவைட் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் இமெயில் அப்ளிகேஷன் அண்ட் என்கிரிப்டட் மெசேஜ் மே பி கன்வெர்டட் டு ASCII ஸ்ட்ரிங் யூஸிங் ரேடிக்ஸ் 64 கன்வர்ஷன். ஓகேவா. ஸோ உங்களோட என்கிரிப்டட் மெசேஜ் வந்து ASCII ஃபார்மேட்டாக வந்து இந்த ரேடிக்ஸ் 64 கன்வர்ஷனில் பண்ணப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து இன் ஆர்டர் டு அகாமடேட் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் மெசேஜ் வந்து செக்மெண்டேஷன் வந்து இந்த PGP சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதை தான் டு அகாமடேட் மேக்ஸிமம் மெசேஜ் சைஸ் லிமிட்டேஷன் PGP பர்ஃபார்ம் செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம நடத்துனது என்னென்னா இந்த PGP சர்வீசஸ்ன்றது இந்த PGP இந்த 5 டைப் ஆஃப் சர்வீசஸ் தான் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அத்தன்டிகேஷன், கான்ஃபிடென்ஷியலிட்டி, கம்ப்ரஷன், இமெயில் காம்பட்டபிலிட்டி அண்ட் செக்மெண்டேஷன் அப்படின்றது. ஸோ இந்த PGP சர்வீசஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ்ப்பா.